டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ண இப்போதைக்கு ஃபேவராக இருக்காரு. அண்ட் சிஎம் பங்க் ஒரு ஆள் கூட மேட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற முடிவில் இருக்காரு. டாக் லெஸ்னர் ரிட்டர்ன் பற்றி அண்ட் நெக்ஸ்ட் வின்ஸ் மெக்மனோட கேஸ் ஓவர், அது என்ன கேஸ் அப்படின்றது பார்க்கலாம். மறக்காம சேனல் புதுசாக வந்துருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்ன, ஒருவேளை கோடி வந்து தோக்குற மாதிரி நிலைமையில டீத்ரோன் பண்ணுற மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா அப்படி எந்த சூப்பர் ஸ்டார் கோடியை டீத்ரோன் பண்ணுவாங்க சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பற்றி. இப்போதைக்கு ராயல் ரம்பிள் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஃபேவராக இருந்தாங்க ராக், த ஃபைனல் பாஸ் பீப்புள் சாம்ப் த ராக் இருந்தார். அண்ட் நெக்ஸ்ட் சினேசின் தலைவர் ஜான்சினா இருந்தார். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா ஃபர்ஸ்ட் இடத்துலையும் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இடத்துல இருக்காங்க. அதாவது பால் ஹியூமன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ராயல் ரம்பிள் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் இருக்க போறாரு அண்ட் அந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்காக ரோமன் வந்து இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி கோடிட்டே டேரக்டாக சொல்லிட்டாரு. அண்ட் சொன்னதுக்கு அப்புறமா வேற அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க ராயல் ரம்பிள் 2025 ஜான்சினா அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து இருக்க போறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து நம்பர் 1 இடத்துல ஃபேவராக இருக்காரு. அண்ட் டிராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து செகண்ட் ஃபேவரட்டாக இருக்காரு ராயல் நம்பர் வின் பண்ணுறதுக்கு. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு சில சிஎம் பங்க், செத் ராலின்ஸ் எல்லாருமே, அதாவது இந்த WWE சூப்பர் ஸ்டார் எல்லாருமே இந்த ராயல் ரம்பிள் நோக்கி தான் போவாங்க. ஆனால் இப்போதைக்கு 2K25 அதாவது அந்த மெயின் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் இருக்க அதிக சான்சஸ் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. அப்படி இருந்தாருன்னா மேபி சான்ஸ் இருக்குது ராயல் நம்பர் வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா ராயல் நம்பர் வின் பண்ணுறவங்க தான் 2K25 மெயின் ஃபேவராக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ராயல் நம்பர் முடிஞ்சக்கப்புறமா அந்த ஒரு ட்ரெய்லர் ப்ராசஸ் வந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு ரோமன், சிஎம் பங்க் அண்ட் ஜான்சினா, செத் ஃபிக்கிங் ரால்ஸ், ட்ரூ ஏகப்பட்டவர் இருக்காங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளால் அந்த இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நண்பா. ஏன்னா இது வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் ராயல் ரம்பிள். இன்னும் வேற ஒரு சில சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. அண்ட் த ஃபைனல் பாஸ் ராக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பற்றி. சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ஃபேன் ஃபெஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 அப்போ அவங்ககிட்ட வந்து இன்டர்வியூ கேட்டதுக்கு ரெஸ்ல்மேனியா 41 டே 1 டே 2 2 மேட்ச் வந்து யார் கூட பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்டப்ப டே 1 வந்து ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் கூடயும், டே 2 வந்து இந்த ஃபைனல் பாஸ் ராக்கு கூடயும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. லாஸ்ட் வந்து NXT ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அந்த NXT ஷோவில் இருந்திருந்தாரு. நான் வீடியோ கூட போட்டிருந்தேன், அங்கே மேலே வந்து வாட்ச் பண்ணியிருந்தாரு. இப்போ லேட்டஸ்டாக இருந்த இன்டர்வியூவில் சிஎம் பங்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் கூட எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, 2024 2025 மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்டோரை பில்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை சான்சஸ் இருக்குது ராக் வர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச் நடக்கிறதுக்கு, ஒருவேளை சான்சஸ் இருக்குது ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வர்சஸ் சிஎம் பங்கான ஒரு மேட்ச் நடக்க சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். ஏன்னா இப்போதைக்கு ரூமர்ஸாக இருக்காரு ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41 ஒரு மேட்ச் பண்ண போகிறதாகவும், அப்படி இல்லைன்னா ஒரு உள்ள வர போகிறதாகவும் இப்போதைக்கு வந்து ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த சிஎம் பங்கோட ஆசை கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் மேபி டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது எனக்கு தெரிஞ்சு சிஎம் பங்க் ராயல் ரம்பிள் வின் பண்ண சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா எலிமினேஷன் சாம்பரில் அவரோட ஃபோட்டோ வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சான்சஸ் இருக்குது. எலிமினேஷன் ராயல் ரம்பிள் விட்டதை எலிமினேஷன் நம்பரில் பிடிப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 வின்ஸ் மெக்மன் பற்றி. ஒரு சில கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ வின்ஸ் மெக்மனோட ஸ்டோரியை சொல்ல மாட்டேறீங்க, அவர் கேஸ் ஓவர் ஆயிடுச்சு, அது என்ன கேஸு அப்படின்னு கேட்கும்போது கேட்டிருந்தீங்க. ஒரு 2 பேர் வந்து கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வின்ஸ் மெக்மனோட கேஸை பற்றி பேச எனக்கு வார்த்தைகளே இல்லை. அவர் வந்து வேற ஒரு கேஸு அது வேணாம் அந்த கேர்ள்ஸ் கேஸில் வந்து சிக்கியிருக்காரு. அது கிட்டத்தட்ட 10 வருஷமாக இப்போ நம்ம படத்திலலாம் பார்ப்போம்ல, ஒரு சில கேஸ்லாம் அப்படியே இழுத்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுண்டு. கடைசியில் 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த செத்து போனால் கூட இந்த கேஸ் இருக்கும் போல இருக்குது. கடைசியில் இப்போ வந்து இந்த கேஸ் வந்து எண்டாயிருக்கு. ஒருவேளை திருப்பி வந்து WWE மேனேஜர் போஸ்ட்டில் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போகுது. இவர் என்னடா இப்போ ஒரு சில பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இந்த ஒரு விஷயத்தில் ஓப்பனாக வந்து லீக்கேஜ், அதாவது ஓப்பனாக வந்து மாட்டிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லா படத்துலையும் அந்த மாதிரி தான் செய்வாங்க. சேம் வின்ஸ் மெக்மனோட கதையை அந்த மாதிரி தான் இப்போதைக்கு மாட்டியிருக்காரு. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேஸ் இதுகளுக்கு இழுக்க முடியல, நானே வந்து நிப்பாட்டிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பீஸ்ட் இன் கார்னர் பிராக் லெஸ்னர் பற்றி. எதுக்காக இந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் கிளம்பி இருந்தில்ல. வின்ஸ் மெக்மனோட கேஸ் முடிச்சதுக்கும் பிராக் லெஸ்னருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எனக்கு வந்து புரியல நண்பா. ஆனால் இப்போதைக்கு பிராக் லெஸ்னரோட அப்டேட் வந்து மாறிடுச்சு, ரிட்டர்ன் அப்டேட்டு. ஏற்கனவே வந்து எலிமினேஷன் சாம்பரில் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு இருந்தது. இப்போ எல்லாருமே அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 2025 ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் இப்போதைக்கு கூகுளில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருந்தேன், எலிமினேஷன் சாம்பர் அவரோட கனடாவில் நடக்கிறனால சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் இப்போ வந்து அப்டேட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் இப்போ எல்லாருமே ஒரே ஒரு கார்னர் பண்ணி தான் சொல்கிறாங்க, வின்ஸ் மெக்மன் கேஸ் முடிஞ்சனால பிராக் லெஸ்னர் வந்து திருப்பி பேசி கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எதுனாலன்னு எனக்கு சத்தியமாக புரியல நண்பா. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வேணால் தேடி பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் கேரியரில் இந்த மாதிரி ஒரு அப்டேட் இப்போதைக்கு ஃபயர் ஆகிட்டு இருக்கு. பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வர போகிறாரு கூடிய சீக்கிரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன்ல, ராயல் ரம்பிள் 2025 தான் இருக்கிற
எல்லா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் ரிட்டர்ன் பண்ணுற ஏரியா. அந்த ஏரியா கிராஸ் ஆகிட்டாங்கன்னா சான்ஸ் ரொம்ப கம்மி. நம்பர் த்ரீ அலெக்சா பிளஸ் பற்றி. இப்போதைக்கு அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருந்தாங்க ராயல் நம்பர் வின் பண்ணுறதுல, ராயல் நம்பர் உள்ளே வரதுக்கு. ஸ்டார்டிங் 2024 அக்டோபர் மாதத்துலேருந்தே உங்கள் டீஸ் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ கூட நேற்று கூட லாஸ்ட்டாக ஒரு டீஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாமே இப்போ அந்த கிரியேட்டிவ் பிளான் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, அலெக்சா பிளஸ் பற்றி இப்போதைக்கு WWE எந்த பிளானுமே இல்லையா. நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம் ஒயிட் சிக்ஸ் கூட ஸ்டோரி பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு. ஆனால் எதுவுமே WWE இப்போதைக்கு கரண்ட் பிளான் பண்ணலை. அதனால தான் உங்களோட ரிட்டர்ன் வந்து லேட்டாக இருக்குது. மேபி அதான் ராயல் நம்பரில் சும்மா உள்ளே வந்து இறங்கி தள்ளி விட்டு அவ்வளோதான், அதோட வந்து போயிடுறான். அந்த மாதிரி ஒரு ராயல் நம்பர்னா திக்குன்னு அந்த அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் வருவா இந்த ஒரு மூமெண்ட்டுக்கான யூஸ் பண்ணுவாங்க தவிர ஸ்டோரி லைனுக்கு இன்னும் வந்து பிளான் பண்ணலை அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து சொல்கிறாங்க கிரியேட்டிவ் பிளான். ஆனால் அலெக்சா பிளஸ் பொறுத்தளவுக்கு கொண்டு வரது பெருசு கிடையாது. பிராக் லெஸ்னர், அலெக்சா பிளஸ் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்லாம் கொண்டு வரது பெருசு கிடையாது. அவங்க எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணி அண்ட் கரெக்டாக கடைசி அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அண்ட் தோக்க அடிச்சுட்டு அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா வேஸ்ட்டு கொண்டு வரது. நம்பர் 4 WWE ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட செகண்ட் ரா வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிக்கெட் செல்லிங் தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு அந்த ராவில் பென்டகன் ஜூனியர் ரிட்டர்ன் வர அதிக சான்ஸ் இருக்க மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது சாட் கேபிளுக்கு அகைன்ஸ்டாக நிற்கிறதுக்கு. அண்ட் இப்போதைக்கு 11,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு ரா வந்து புக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் தான். அதாவது முடிஞ்சு 11,000 டிக்கெட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் முடிஞ்சு அவ்வளோதான், எல்லாமே வித்துருச்சு. நாளைக்கு நடக்க போகிற ராவில் ஒரு மேசிவான ஒரு விஷயம் நடக்கும்னு பார்க்குறோம். அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பெக்கி லன்ச்சோட ரிட்டர்ன் வேறு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசி ஜோன்ஸ் பற்றி. இந்த ஒடிசி ஜோன்ஸை பார்த்தாவே நியூ டேயில் வச்சு எவ்வளோ பெரிய ஸ்டோரிலைன் கொண்டு போகலான்னு கனவு கண்டுக்கிட்ட WWE மொத்தமாக அந்த மனுஷன் வந்து உடச்சிட்டாரு. வேற ஏதோ ஒரு வயலன்ஸான ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஃபயர் பண்ணிட்டாங்க. அவர் அடிச்சு துரத்திட்டாங்க. அது எப்போ 2024 எந்த மாதம் வெளியே போனான்னு தெரியல மனுஷன். ஆனால் எனக்கு சரியான அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து சாரி கேட்டிருக்காரு. அதாவது என்னன்னா இப்போதைக்கு WWE எனக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரொம்ப நல்லது. ஆனால் நான் இந்த மாதிரி விஷயம் பண்ணது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு அவரை பற்றி வந்து தப்பாக சொல்லலை. அண்ட் WWE தப்பாக சொல்ல, WWE நல்லபடியாக சொல்லிட்டு திருப்பி வாய்ப்பு கேட்கிறார் பொருளுக்கு. அந்த மாதிரி தான் இப்போ வந்து அப்பாலஜி பண்ணியிருக்காரு. அதையும் சொல்லிட்டாரு, நான் லேட் ஆனதுக்கு சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா அது எப்போ ஆனதுக்கு இப்போ காய்க்கிறேன். நம்பர் 5 WWE இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே என்ட்ரன்ஸ் வைஸில் டாப் 20 லிஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினோட என்ட்ரன்ஸ் தான். உண்மையில ஹல்க் ஹோகனோட ரியல் அமெரிக்கன் என்ட்ரன்ஸ், த ராக் எலக்ட்ரிஃபைங் என்ட்ரன்ஸ், ஜான் சினாவோட என்ட்ரன்ஸ். அண்ட் நம்பர் 5 சான் மைக்கேல், நம்பர் 6 டி ஜெனரேஷன் எக்ஸ், அதாவது ட்ரிபிள் கச்சும் சான் மைக்கேல் சேர்ந்தது. அண்ட் 7th பிளேஸில் ராண்டி ஓட்டன், 8th பிளேஸில் கிறிஸ் ஜெரிகோ, 9th பிளேஸில் பட்டிஸ்டா, 10th பிளேஸில் ட்ரிபிள் கச்சோட கேம் சேஞ்சர் அந்த ஒரு என்ட்ரன்ஸ், சிங்கிள் என்ட்ரன்ஸ். அண்ட் 11th பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட்டாங்கிள் சாரி, அப்புறம் அது தப்பாக சொல்லிட்டேன், திட்டக்கூடாது. அண்ட் 12th பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜி ரேட்டட் சூப்பர் ஸ்டாரோட எஜ்ஜி. 13th பிளேஸில் அமெரிக்கன் பேர் கோடி ரோடு, பரவாயில்ல. நம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா த அண்டர்டேக்கர். அண்ட் 15th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெயின். அண்ட் 16th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட ஹெட் ஆஃப் த டேபிள் என்ட்ரன்ஸ். 17th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க். 18th பிளேஸில் செத்தோட விஷனரி என்ட்ரன்ஸ். 19th பிளேஸில் எவால்யூஷன். 20th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராமஸ்டூடியோட பொக்கே, அதாவது 619 அந்த ஒரு என்ட்ரன்ஸு. பரவாயில்ல, ராமஸ்டூடியோ என்ட்ரன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து 20க்குள்ளே வந்துருக்குன்னா உண்மையிலே கிரேட். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய சூப்பர் ஸ்டார். அதில் இப்போதைக்கு இப்போ கரண்ட் டைமில் ட்ரெண்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் சீஃப் என்ட்ரன்ஸ் மட்டும்தான். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.